சீமான் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை எனக்கு இருக்குன்னா, சில இடத்துல தாக்குறாரு, சில இடத்துல தாக்க மாட்டாரு. ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியல்வாதி. ஸ்டேஜ் பிஹேவியர், திடீர்னு செருப்படுத்தி காட்டுறாரு, இதெல்லாம் நம்ம ஸ்டேஜில் பார்க்குறோம். சீமான் அவர்களை பொறுத்தவரை அவருடைய கருத்தில் ஒரு கருத்து வச்சிருக்காரு, சொல்றாரு. சீமான் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை எனக்கு இருக்குன்னா, அப்படி இல்லை. பட் கருத்துக்கள், அவருடைய கருத்து வந்து ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப ஆணித்தரமாக, சில இடத்துல தாக்குறாரு, சில இடத்துல தாக்க மாட்டாரு. ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியல்வாதி. அதனால வந்து எனக்கு நிறைய நேரத்தில் புரியறதில்லை, என்ன கன்சிஸ்டண்ட்டாக என்ன ஸ்டாண்டு சொல்ல வர்றாரு, என்ன கருத்தை பதிவு செய்ய வர்றாரு. ஏன்னா ஒரு சீரியஸ் பொலிட்டீஷியன், ஸ்டேஜ் பிஹேவியர், திடீர்னு செருப்படுத்தி காட்டுறாரு, இதெல்லாம் நம்ம ஸ்டேஜில் பார்க்குறோம். திடீர்னு உணர்ச்சி வசப்படுறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அவருடைய 2019 ஒரு டிவியில் அவரும் கம்யூனிஸ்ட் தலைவரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அருண் சண்டை போடலாம். வெரி டிஃப்ரெண்ட், வெரி எமோஷனல், பெரிய மரியாதை இருக்குண்ணா, பெரிய மரியாதை இருக்குது. நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு தலைவர். ஆனால் நீங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிக் கேள்வி வந்து அவர் கருத்தை சீரியஸாக எடுத்துக்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா, சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்னா. ஏன்னா நிறைய கருத்துக்கள் மாற்றி சொல்கிறாரு, முரண்பாடுகள் இருக்குது அவர்கிட்ட, அப்படிங்கிறது தான் என்னுடைய சீமான் அவர்களை பொறுத்தவரை அவருடைய கருத்தில் ஒரு கருத்து வச்சிருக்காரு, சொல்கிறாரு. நிறைய இடத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகத்தான் அவருடைய கருத்து இருக்குது. எல்லா கொள்கைவாதி எல்லாமே விஷயம். அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் ஏடிஎம் பிடிஎம்னு சொல்கிறீங்கன்னா, ஆக்சுவலாக அவர் உங்களை நோக்கி ஒரு ஹார்ஷான விமர்சனம் வச்சார். என்னன்னா, நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி அழிச்சலான்னு பார்த்தேன், அண்ணாமலை போட்டாங்க, அவர் வந்து அழிச்சிருவாரு. அதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் நிறைய கான்ட்ரடிக்ஷன். சில இடத்துல வந்து அண்ணாமலை தம்பி இப்படி சொல்லியிருக்காரு, என்னன்னு கேட்கணும். நிறைய கான்ட்ரடிக்ஷன் பேசுறாரு. அது வந்து சீமான் அவர்களை பொறுத்தவரை ஒரு அரசியல் வாதமாக தாக்கணும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக தான் நான் பார்க்குறேங்க. எனக்கு அதில் வந்து எந்த கோபமும் எதுவும் கிடையாது. அதற்காக நான் பதிலடி நான் கொடுக்க விரும்பலை. காரணம் என்னன்னா, அவர் சொன்ன கருத்துக்கு நிச்சயமாக அவருக்கே ஒரு உடன்பாடு இருக்காது, அப்படிங்கிறது தான் என்னுடைய. நம்ம சீரியஸாக போகலாம், லைட் நோட்டில் போகலான்னு பார்க்குறேன். உங்களுடைய ஐபிஎஸ் இதில் வந்து நிறைய விஷயங்களை நான் வாசித்தேன். உங்களுடைய இதில் பார்க்கும்போது 2011 பேட்சா நீங்கள் 11 பேட்ச். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த டொபாக்கோ ப்ராப்ளம்ஸு, அப்புறம் வந்து நிறைய சிக்கல்லாம் இருந்தது வந்து திருத்திங்க அப்படின்னு அந்த இடத்துல மக்களும் வந்து கொஞ்சம் பேசினாங்க அப்படின்னு. அந்த ஃபஸ்ட்டு எடுத்து மக்கள்கிட்ட அந்த ஒரு ஹோல்டை கெயின் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது எப்படி நடந்துச்சு? நல்ல கேள்விங்கண்ணா. முதல் 2 வருடம் போலீஸ் துறையில் வந்து அதுதான் உங்கள் லைஃபுக்கு வந்து இட்ஸ் பார்த்துங்கண்ணா. 2 வருடம் மக்கள் உங்களை பார்த்து உங்கள் மேலே நம்பிக்கை வந்தால் தான் உங்களோட பயணம் பண்ணுவாங்க. அந்த 2 வருடம் வந்து சில இடத்துல நம்ம ரொம்ப கடுமையாக நடந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ இருந்துச்சு. குறிப்பாக நான் வேலை செஞ்சது எல்லாமே காலேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. உடுப்பி, மணிப்பால்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா, பெரிய கேம்பஸ். ஒரு 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் பை 3 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள ஒரு 46,000 பேர் இருப்பாங்க. பெரிய கேம்பஸ். அந்த ஊரில் மிகப்பெரிய கேம்பஸ். நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது, சின்ன ஊரில் அது இருக்குன்னு. அங்கே வந்து நிறைய கல்ச்சர் இருந்துச்சு, ராங் கல்ச்சர்லாம் இருந்துச்சு. அதை வந்து ஒரு அடக்குமுறையில் வந்து சரி பண்ணாமல் நிறைய இடத்துல வந்து கன்சென்சஸ் பேஸ்டு நிறைய ஸ்பீச் கொடுத்து அவங்களை உட்கார வச்சு மாணவர்களே கமிட்டி போட வச்சு நிறைய சால்வ் பண்ணோம். குறிப்பாக டொபேக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருந்த ஒரு காலகட்டம். அப்போ தான் அந்த ஆக்டெல்லாம் வந்துச்சு, டொபேக்கோ வந்து ரத்து பண்ண சொல்லி அகில இந்திய அளவில் கொண்டு வந்த சட்டமெல்லாம்.